தேவிகா, வின்சம் ஏஞ்சல், அவங்க அந்த பழைய இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருலேயும் இளையவர்னு சொல்லலாம். அதாவது 50s கடைசியாக அறிமுகமானது தேவிகா தான். தேவிகாவுடைய உண்மையான பெயர் வந்து பிரமிளா. படத்துக்காண்டி அவங்க பின்னால் தேவிகான்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு முதல் படம்னா கதாநாயகியாக நடித்ததுன்னா முதலாளின்னு ஒரு படம், எஸ்எஸ் ராஜேந்திரனோட ஜோடியாக நடித்தாங்க. அப்படி தான் அவங்க வந்து தமிழ் திரையுலகத்தில் தேவிகான்ற பேர் பிரபலமானது அந்த படத்தில் தான். வாழ்க்கை படகுன்னு ரொம்ப ஒரு கிளாசிக் பிக்சர் அது, வாழ்க்கை படகு. அந்த படத்துலேயும் ஜெமினி கணேசனுக்கு ஜோடி தேவிகா தான். இது எப்படின்னா, அவங்க ஸ்ரீதருடைய முக்கியமான படம் நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இப்படி அந்த படங்கள்லேயும் இவங்க தான் ஹீரோ. சிவாஜி கணேசனோட ஒரு நேரத்தில் அவங்க 13 படத்தில் ஒரே நேரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் சில படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கூட போயிருக்கலாம். அவங்க 13 படங்கள் கமிட் ஆனாங்க, அதுக்கு ஷூட்டிங் நடந்தது, பூஜை போட்டாங்கன்றதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் சிவாஜி சாரோட 13 படம் யா தேவிகா அப்படின்வாங்க. அதில் சொல்ல போனால் அந்த ஞாயிறும் திங்களும்ன்ற படம்லாம் ரிலீஸ் ஆகவே இல்லை, இன்கம்ப்ளீட் தான். ஆனால் இப்படி வந்து ஒரு நடிகை வந்து ஒரு நேரத்தில் சிவாஜி சாரோட இவ்வளவு படங்கள் கமிட் ஆனது வந்து தேவிகா தான். நினைக்க தெரிந்த மனமே, இது வந்து எம்ஜிஆரோட அவங்க ஒரே ஒரு படத்தில் நடித்தாங்க, ஆனந்த ஜோதின்னு பிஎஸ்வி பிக்சர்ஸ் வீரப்பா எடுத்த படம். அந்த படத்தில் வந்து இவங்க வந்து எம்ஜிஆரோட நடித்தாங்க. அதில் வந்து சுசிலாவோட முக்கிய பாடல்களில் ஒன்றான அந்த நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாதா, உனக்கு மறக்க தெரியாதான்ற பாட்டு. இதில் என்னென்னா, இவங்க அந்த சரோஜாதேவி, சாவித்திரி, சரோஜாதேவி, தேவிகா 3 பேரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். 3 பேருமே வந்து பத்மினி வந்து பெரிய நாட்டிய தாரகினாலும் இவங்களுக்கு அவ்வளவா நாட்டியத்தில் வந்து அவங்க அளவுக்குலாம் இவங்களை சொல்ல முடியாதுனாலும் இவங்க தங்களுடைய நடிப்பு திறமையால் பத்மினியையே மிரட்டினவங்க இவங்க 3 பேருமே, சாவித்திரி, சரோஜாதேவி, தேவிகா. ஜெய்சங்கர் வந்து காலேஜுக்கு சைக்கிளில் போகிற காலங்களில் அவங்க வந்து பிரபலமாக இருந்ததை பற்றி சொல்லுவார். நான் வந்து சைக்கிளில் போகும்போது எதிர்த்தாப்பில் நடிகை தேவிகா காரில் வருவாங்க. அப்போ பின்னால் வந்து கிட்டத்தட்ட ஜெய்சங்கர் வந்து ரொம்ப பிஸியான நடிகராக 3 கால் ஷீட் நடித்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தேவிகா அம்மாவுக்கு அவ்வளோ மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, கடைசி நேரம் அது. அப்போது தேவிகா வந்து தெய்வீக உறவுன்னு ஒரு படத்தில் ஜெய்சங்கரோட கதாநாயகியாக நடித்தாங்க. அதுக்கு ஜெய்சங்கர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டார். எனக்கு தேவிகா அந்த காலத்தில் நான் வந்து சைக்கிளில் போகும்போது காரில் படுறதை பார்த்துருக்கேன், அவங்களோட இப்படி ஒரு படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு அந்த ரொம்ப பெருமையாக அதை பற்றி சொல்லுவார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க. இருந்தாலும் சினிமாக்கெலாம் போகிறாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, தேட்டரில் வந்து நான் முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், எல்லோரும் நிலக்கடலை சாப்பிட்ற மாதிரி இவங்க வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு போய் அந்த படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன். அவங்களுடைய அந்த இதை இப்படிலாம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இவங்க திருமணம் வந்து ரொம்ப, அதுவும் ஒரு பரபரப்பான திருமணம் எப்படின்னா, மதுரை முருகன் தேட்டர் ஓனருடைய மகன் தேவதாஸ், எஸ்எஸ் தேவதாஸ்னு ஒருத்தர், அவர் வந்து இதில் பீம்சிங்கோட அசிஸ்டண்ட். அவர் சொல்லப்போனால் தேவிகா ஒர்க் பண்ண படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர். சினிமாவில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஹீரோயினுடைய அந்தஸ்து வேறு, அசிஸ்டன்ட் டைரக்டருடைய அந்தஸ்து வேறு. அப்படி இருக்கும்போது தேவிகா வந்து தேவதாஸ் இருவரும் காதல் வயப்பட்டார்கள். கல்யாணம் 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. அது எப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இவர் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாருன்னுவாங்க. தேவதாஸ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுவார். அப்படி அவர் கிளாப் அதாவது கோட்டிங்கிறது அதானே, கிளாப் பண்ணும்போதே மேடம் இன்றைக்கி இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது. எப்படியோ அதான் வந்து இதற்கெல்லாம் காரணம் கண்டுபிடிக்க முடியுமா, ஏன் காதல் வந்து அது அந்தஸ்து மீறி தான் காதல்ன்றது ஏற்படும். இது பற்றி கண்ணாசன் முன்னால் அவர் கடைசி காலத்தில் ஒரு இந்த வாரம் சந்தித்தேன்னு ஒரு இது எழுதினார். அதில் பலரை பற்றி அவர் குறிப்பிட்டார், ஒவ்வொரு வாரமும் அதில் தேவிகா, அவருக்கு பிடித்த நடிகையில் தேவிகா வந்து ஒரு முக்கிய நடிகைன்றத, அதாவது அவருடைய அபிமான நடிகை தேவிகா அப்படின்றத பற்றி எழுதினார். தேவிகா எப்போயும் அவரை பார்த்த உடனே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு அந்த ஆனந்த ஜோதி பாட்டை கிண்டல் பண்ணி பாடுவாங்களாம்.
கண்ணாசை இந்த வாரம் சந்தித்தேன் அந்த 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 பகுதியில் அவர் எழுதும்போது சொல்கிறாரு, தேவிகா வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அது உண்மைதான். அது என்னென்னா அவங்க 2 பேருக்கும் வந்து பிளவு ஏற்பட்டுட்டு. தேவதாஸ் வந்து அவர் வெகுளி பெண்ணு ஒரு படத்தில் எல்லாம் தேவியா சப்போர்ட்டில் தான் அந்த படம்லாம். தேவி அம்மாவும் நடித்தாங்க, வெந்நீராடை நிர்மலாவும் நடித்தாங்க. அதில் வந்து வெகுளி பெண்ற படத்தை அவர் டைரக்ட் பண்ணார். பின்னால் இன்னொரு படம் 300 நாள்னு உதயசந்திரியான ஒரு நடிகை வச்சு கூட தேவதாஸ் டைரக்ட் பண்ணார். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்து 2 பேர் பிரிகிறாங்க. அதான் அப்படி தான் பிரிவு ஏற்பட்ட பிறகு எனக்கு ஒரு சூழலில் தேவதாஸை நான் பார்க்குறேன். அது வந்து அது சொன்னேன்னா அந்த நல்ல பங்களா தேவிகா கட்டின வீடு. ஆனால் அந்த இடம் வந்து தேவதாஸோட இடம். அதனால அந்த என்ன சொல்கிறது, அந்த வில்லங்கம்ன்றது இவர் வந்து இந்த வீடை விட்டு வீடு வந்து அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை பார்க்க போகும்போது இந்த அரிசியிலேருந்து கல் பொறுக்கிக்கிட்டு இருந்தார். பெரிய பங்களா, அது ஷூட்டிங்லாம் அவர் வாடகைக்கு விட்டுருக்காரு. தேவிகாவுக்கு வந்து காலம் கடந்து ரசிகர்கள் உண்டு. எப்படின்னா அவ்வளவு அதாவது அவங்க காலமே இல்லைன்னு ஆன பிறகும் தேவிகாவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து ஏராளமாக இருந்தாங்க. அடுத்த நினச்சே பார்க்க முடியாமல் அவங்களுடைய மார்க்கெட் சுத்தமாக 1970க்கு முன்னாலே முடிஞ்சு போய் அவங்க சிவாஜிக்கே அண்ணியா எங்கிருந்தோ வந்தாலாம் நடிச்சிட்டாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் தேவி டாக்ஸில் ஓடுது. இதெல்லாம் வந்து 1982. அதெல்லாம் ரஜினி கமல் காலம். ரஜினி 3 முகம், இவர் கமல் வந்து வாழ்வே மாயம், 3ஆம் பிறைன்னு அப்படியே தூள் கிளப்பிக்கிட்டு இருக்க நேரம். அவங்க காலத்தில் வந்து தேவி டாக்ஸில், மதுரை தேவி டாக்ஸில் பாவ மன்னிப்பு போட்டிருக்காங்க. தேவிகா அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையங்க எல்லாம் தேவிகா அம்மா வர்றப்போ எல்லோரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அப்போ காலத்தை கடந்த கதாநாயகின்றது உண்மை தானே. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 60களில் அந்த இவங்க நடித்த படத்தில் நீலவானம்னு ஒரு படம். அது வந்து பாலச்சந்தர் வந்து வசனம் எழுதினார், மாதவன் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த நீலவானம் இவங்க நடித்த ரொம்ப சிவாஜி கணேசனோட தான் நடித்தாங்க. அந்த படத்தில் பாடல்களும் சரி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப, அதாவது பிரமாதம்னு சொல்லணும்னா அந்த படம். இன்னும் சொல்லப்போனால் மாதவன் வந்து ஸ்ரீதர்கிட்ட இருந்தார்ன்றதுக்கு நான் சில படங்களை பற்றி சொல்லுவேன். ஸ்ரீதருடைய அசிஸ்டண்ட்ன்றதுக்கு நீலவானம், அடுத்து இன்னொரு நிலவே நீ சாட்சின்னு முத்துராமன் ஜெய்சங்கர் கேஆர் வச்சு ஒரு படம் பண்ணார். அதுவும் ட்ரையாங்கிள், அந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் மாதிரி, இது வேறு மாதிரி ட்ரையாங்கிளாக பண்ணார். தேவிகாவுடைய ஒரு திரையுலக பயணம்ன்றது ஒரு 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 சீக்கிரமாக முடிவுக்கு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்களோட இளைய நடிகைலாம், இப்போ மூத்த நடிகைலாம் வந்து பின்னால் நடிக்கிறாங்க கதாநாயகியாவை. சவுகாரம்மா, இவங்க தேவி, இவர் சரோஜா தேவி, இவங்க பத்மினி அம்மா, இவங்கெல்லாம் நடிக்கும்போதே இவங்க வந்து 1970 எங்கிருந்து வந்தான்ற படத்தில் சிவாஜிக்கே அண்ணியாக வந்தாங்க. இது சொல்லணும்னா அந்த ரொம்ப இளைய வயது நடிகையாக இருந்தாலும் அவங்க வந்து சீனியர்ஸ் எல்லாம் பின்னால் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களால் பானுமதி கூட பின்னாலலாம் நடித்தாங்க. இவங்க வந்து சீக்கிரமாக ஏதோ அந்த இதை விட்டு அப்படியே வெளியேறிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு இது. இவங்களுடைய இன்னொரு ஒரு முகத்தை பற்றியும் பேசி ஆகணும். கனகானு நடிகை, அந்த நடிகை வந்த பிறகு தேவிகா மேலே இன்னொரு பிம்பம் ஏற்பட்டது. அதாவது தேவிகா வந்து கனகா விஷயத்தில் ரொம்ப எல்லாரும் இந்த தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க அது அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து அவங்கள வந்து திரையில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு பெண்மையும் மென்மையுமாகவே திரையில் வந்து அவங்க வந்து ஹீரோயினாக நடித்த காலங்கள். அதில் அதற்கான எந்த சிம்டமும் தெரியாது அவங்களுடைய அந்த இந்த விஷயத்தில். அப்போ வந்து திரையில் பார்க்குற நம்ம ஒரு நடிகையோட பிம்பம் வேறு, அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் இப்படி இந்த மாதிரியா அப்படின்னு. இதுவரை நம்ம வந்து தேவிகான்ற ஒரு நடிகையை பற்றி எபிசோடில் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு திரை பிரபலத்தை பற்றி பேசுவோம்.